அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும், மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, உங்களின் பலம் பலவீனம் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தர்மம் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 6வது இடத்துல சூரிய பகவான் இருக்க போகிறார். இதனால் அவரால் உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, காரிய தடைகள் உண்டாகும், மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். சந்திர பகவான் நகர்வு கூட அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க. மேலும் தேவையில்லாத அலைச்சல்கள் விரைய செலவுகள் உண்டாகும், வியாபாரம் மந்தமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல அமர்றாரு. அதாவது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 7ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவினர்களின் ஆதரவு இருக்காது. உறவை பேணுவதில் கவனமாயிருங்க. ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனக்கவலை மருந்து தேடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் வெளிவட்டார செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் அமர்றாரு. இதனால் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட வேண்டாம். மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் அமர்றாரு. இதனால் பிள்ளைகள் பற்றி கவலை அதிகரிக்கும். மேலும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அதே போல் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் அமர்றாரு. இதனால் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயணம் செல்லும்போது ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகிவிடும். ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இன்னும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் அப்படிங்கிறது தக்க சமயத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது. பணிகளில் உற்சாகமாக ஈடுபட முடியும். எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கும். வேலையாட்கள் பொறுமையாக நடந்து கொள்வாங்க. பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்கும் சலுகைகள் உற்சாகம் தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் 8, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார்.
களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அயன சைன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் வலம் வராரு. மேலும் கிரக மாற்றங்களானது 11ஆம் தேதி அன்று குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் விலக போகுது. பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும். நண்பர்களால் உதவிகள் அப்படிங்கிறது தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். சொத்துக்களை வாங்க எடுக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி பெறும். இதுவரைக்கும் இருந்து வந்த தோய்வு நீங்கும். லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பதவி தேடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் பழி உண்டாகக்கூடும். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. சக மாணவர்களோடு நல்லுறவு காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேறு பாதைக்கு அடியெடுத்து வைப்பாங்க. பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்குங்க. மேலும் இருந்தாலுமே விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமண தடை நீங்கி இனிதே திருமணம் நடக்கும். நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க. தாயார் உடல் நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்து வந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடும். அதில் இருந்து வந்த சுணக்க நிலைகளும் கண்டிப்பாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சியில் தில்லாட வைக்குங்க. மேலும் வியாபாரிகளுக்கு வெளிநாட்டாக இருந்தாலும் சரி வந்த கடன் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த துலாம் ராசி நேர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான லாபம் கிடைப்பதால் அந்த லாபத்தை சின்ன சின்ன சேமிப்புகளில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. பெரிய முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு என்ன முதலீடு செய்கிறீங்களோ அதையே மேற்கொள்ளுங்க. மேலும் வீண் செலவுகளை குறைத்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பள்ளியில் படிக்கும்போது அவ்வப்பொழுது வரக்கூடிய சந்தேகங்களை அப்பொழுதே ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மதிப்பெண்கள், அதாவது தேர்வில் மதிப்பெண் அதிகமாக பெற உங்களுக்கு உதவிகரமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விளையாட்டுத்தனத்தை விட்டு படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கவனச்சிதறல் காரணமாக உங்களுக்கு நிறைய விதமான சிக்கல்கள் வரக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ இந்த பதிவை துலாம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்கள். நல்ல பலனை அந்த மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செய்யுங்க. மேலும் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நலன் பெறட்டும். என்ன நேயர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே 10க்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.